பல பேருக்கு தெரியாமல் பொது வெளியில் கண்டமணிக்கு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அனுமதி கேட்டது 3 மணி நேரம் 4 மணி நேரம் அனுமதிப்பாங்க சாதாரணமாக. நான் கூட நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கமிஷனர் ஆஃபீஸில் அனுமதி கேட்டிருக்கேன். காலையில் ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தொடர்ந்து அனுமதிப்பாங்க தர்ணா ஆர்ப்பாட்டம்னா. ஆனால் திட்டமிட்டு இந்த போலீஸ் கமிஷனர் அருண் 10 to 11 1 மணி நேரம்னு அறிவித்தார். அது மட்டும் இல்லைங்க, அப்போ வெயில் அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில். அடுத்தது சென்னை சிட்டிக்குள்ளேருந்தே வர்றவங்களெல்லாம் தடுத்துட்டாங்க. மெயின் ரோடெலாம் பேரிகோட் போட்டு தடுத்தது மட்டும் இல்லை, வந்த கொஞ்சம் பேரையும் டைவர்ட் பண்ணி இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லி ஷார்ட்டாக நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இருக்கிறத இவங்க இல்லை நீங்கள் இப்படி வரக்கூடாது அங்கே போய் நிறுத்துங்க அப்படின்னு எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ டயர் அவுட் பண்ண முடியும். அதனால் நிறைய பேர் நடந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து மயக்கம் அடிச்செல்லாம் விழுந்தாங்க பல பெண்கள். அப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை எந்த அளவுக்கு சீர்குலைக்கணுமோ, அதுவும் மற்ற திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்பதோடு இல்லை, போலீஸ் துறையில் 25 மரணங்கள் லாக்கப்பில் நடந்திருக்கு, அதுக்கு நியாயம் கேட்டு பண்ணுறார். அப்போ போலீஸ் வாஸ் வெரி மச் அகெயின்ஸ்ட் தட். ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுடைய புருட்டாலிட்டி, அவங்களுடைய டார்ச்சர், 3rd டிகிரி மெத்தடில் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பப்ளிக்கில் வருது இல்லையா. அதுவும் விஜய் மாதிரி ஒரு பிரபலமான ஆள் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து ஃபேமிலி மெம்பர் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மேடையில் கொண்டு வந்து நிறுத்திட்டா இருப்பாருங்க.